சாமி இருந்திருப்பாங்க. அந்த சமுதாயத்தில் ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்கும். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? சஹாபாக்கள் காலத்துல இருந்துச்சா தாபீன் காலத்துல இருந்துச்சான்னு கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா செஞ்சாங்களா கேள்வி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு ரெக்கார்ட் இருக்குதா? அதை சஹாபாக்கள் அவ்வளவு பேர் அமல்படுத்தாவிட்டால் நமக்கு கவலை இல்லை, நாம அமல்படுத்தணும். தாபீன்கள் அவ்வளவு பேர் அமல்படுத்தாவிட்டால் நம்ம அமல்படுத்தி ஆகணும். இந்த அமல்படுத்தல அவ்வளவு பேர் அமல்படுத்தல இல்லைங்க. ஒரு மதீனாவில் நடந்து முடிஞ்சிருச்சுல, தொழுகைக்கு முந்தி குத்பா நடந்துச்சா இல்லையா? பெருநாளைக்கு சுன்னத்துக்கு மாற்றம் தானே. எந்த மதுஹப்லையும் அப்படி சொல்லப்படலையே. எந்த மதுஹப்லையும் இப்படி சட்டம் இருக்குதா? பெருநாள் தொழுகைக்கு வந்து குத்பாவை முதல்ல ஓதணும், பின்னாடி தொழணும் இருக்குதா? இல்ல. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிற இந்த ஒரு சுன்னத் அந்த சமுதாயத்தில் சஹாபாக்களை வைத்துக் கொண்டே மீறப்பட்டுச்சு. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நமக்கு பாதுகாப்பு பேணுதல், ஈமானுக்கு அமலுக்கு பாதுகாப்பு எங்க இருக்குன்னு கேட்டா குர்ஆன்லயும் சுன்னா அதைத்தான் அல்லாஹ் பாதுகாக்க பொறுப்பேற்றுக் கொண்டான். வேற எந்த மனிதனுடைய நடவடிக்கை அல்லாஹ் பாதுகாக்க பொறுப்பேற்றுக் கொள்ளல. இந்த திக்ரை இன்னானஹு நஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை இந்த போதனையை நாம் தான் இறக்கினோம், நாம் அதை பாதுகாப்போம். அல்லாஹ் எதை இறக்கி வச்சானோ அதைத்தான் அவன் பாதுகாப்பானே தவிர மனிதர்கள் அவங்களா உண்டாக்குனதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நமக்கு தேவையும் கிடையாது. அதனால நம்ம சஹாபாக்கள் அத்தனை பேர் நட்சத்திரங்கள்ங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த மாதிரி எவ்வளவு சம்பவங்கள்ல சஹாபாக்கள் சுட்டி காட்டப்படாமல் அவங்க காலத்துல சில தப்பு நடந்திருக்கும். தப்புன்னு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு பயந்துட்டு வாய மூடிட்டு இருப்பாங்க. சில கூட எமர்ஜென்சி நேரத்தில் யாராவது வாய திறந்தாங்களா? இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருந்த காலத்துல யாராச்சும் வாய திறந்தாங்களா? ஏத்து யாராவது பேசினானா? பத்திரிகையில எழுதுனானா? அப்படியான ஒரு ஆட்சி, கடுமையான ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் பலவீனமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பேசாம இருந்துக்குருவாங்க. சக்தி இருந்தா எதிர்ப்பாங்க. அதெல்லாம் மிஞ்சின அளவுக்கு வலிமை மிக்க ஒரு கொடுங்கோன்மையாக இருந்தால் பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்துக்குருவாங்க. வாய மூடிக்கிட்டு இருந்த காரணத்தினால் ஒரு விதத்தை அந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கும். சஹாபாக்கள்லாம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதெல்லாம் அன்னைக்கு தப்புன்னு சுட்டி காட்டிருக்க மாட்டார்கள். அப்படி கேட்க முடியுமா? ஹதீஸ் இருக்குதா இல்லையா? கேள்விதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷ காலம் பெருநாள் தொழுகை தொழுதிருக்கிறார்கள். 20 பெருநாள் தொழுகை தொழுதிருக்கிறார்கள். 2 பெருநாள் வருஷத்துக்கு. அந்த 20 பெருநாள் தொழுகையில எல்லா பெருநாள் தொழுகையிலையும் முதல்ல தொழுகை, அப்புறம் குத்துபா. அதான் டாபிக். அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறார்கள். அதை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதை விளங்குறோம். அதே மாதிரி இப்ப மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டே முழுமையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அவங்க காலத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் என்ன விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவங்க கொண்டு வந்து சட்டம் மாறக்கூடாது. அதான சட்டமா இருக்குது. இப்ப உதாரணமா பிரயாணத்தில் நம்ம போறோம். பிரயாணத்தில் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகிறோம் இல்லையா? இப்ப நம்ம காலத்து பிரயாணம் அந்த காலத்து பிரயாணம் ஒண்ணா? கண்டிப்பா இல்ல. அந்த காலத்து பிரயாணம்னா விழுப்புரம் போறதுக்கு 4 நாள் உங்களுக்கு தேவைப்படும். அந்த காலத்தில் மெட்ராஸ்ல விழுப்புரம் போறதா இருந்தால் ஒரு 4 நாளைக்கு என்ன செய்வாங்க? ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு சவக்கு 15 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் 25 கிலோமீட்டர் போவாங்க. இப்படி ஒரு 4 நாள் தேவைப்படும். நம்ம இப்படி ஆர்கியூமென்ட் பண்ண முடியுமா? அந்த காலத்து பிரயாணம் கஷ்டமா இருந்துச்சு, அதுக்காக சலுகை கொடுத்தார்கள். இப்ப அப்படியா பிரயாணம்? இன்னைக்கு சென்னையில ஏறி உட்கார்ந்து நாகர்கோயிலுக்கு போய் சேர்ந்து விடலாம். 12 மணி நேரத்தில் சேரலாம், 15 மணி நேரத்தில் சேரலாம். ட்ரெயின்ல வைகையில போனா 6 மணி நேரத்தில் திருச்சிக்கு போகலாம். இப்படிலாம் பேச முடியுமா? எப்படி போனாலும் பிரயாணம் தான். பிரயாணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சலுகை நீங்கள் ஒட்டகம் காராகவோ ஹெலிகாப்டரோ மாறினதுனால எல்லாம் சட்டம் மாறாது. பிரயாணத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த சலுகை. நீங்க ஹெலிகாப்டர்ல போய் இறங்கிருங்க, உங்களுக்கு அதான் சலுகை. இங்க இருந்து ஏறுறீங்க 2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் மதுரையில் போய் இறங்கிட்டீங்க, உங்களுக்கு 2 ரக்காத் தான். இப்ப என்ன பேசக்கூடாது? அந்த காலம் அது வேற பிரயாணம், இது வேற பிரயாணம். அது அந்த காலத்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் தூதரா வந்தா அப்படி பேசலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்துக்கும் தூதர். இந்த ஹெலிகாப்டர் வரும்போது அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த காரு ரயில்லாம் கண்டுபிடிக்கப்படும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான்? கஷ்டமான பிரயாணமாக இருந்தால் ஒரு வார்த்தையை சேர்த்திருப்பான். அவன் சேர்க்கல. பிரயாணத்தில் இருந்தால் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருப்பான்ல, சிரமமான பிரயாணமாக இருந்தால்னு போட்டா ஓவர் ஆயிரும். அது சிரமம் இல்லாத பிரயாணம். இது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னு என்ன பண்றான்? பிரயாணத்துக்கு சலுகைன்ட்டான். அப்ப நம்ம ஒரு சட்டம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் அதுல நம்மளா புதுசு வியாக்கியானங்களை கொடுத்து கொண்டு அது அந்த காலத்துக்கு உள்ளது இந்த காலத்துக்கு தேவையில்லை சொல்லக்கூடாது. எல்லா காலத்துக்கும் அதான் சட்டம். அப்படிதான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாத்தினா பரவாயில்லைங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது. சில நேரங்கள்ல நம்ம கூட சொல்ல மாட்டேங்கிறோம். சஹாபாக்கள் சில பேருடைய உள்ளுணர்வு அந்த மாதிரிலாம் சொல்லி இருக்குது. எப்படி சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொன்னார்கள், பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றது அனுமதி இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்கள் எப்படி தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு வருகிறார்களோ அது மாதிரி பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இதுக்கு நிறைய சான்று இருக்கிறது. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் என்பதற்கு 125க்கு மேற்பட்ட சம்பவங்களை நமக்கு சொல்ல முடியும். சுபுஹ் தொழுகைக்கு வருவார்கள், தொழுது விட்டு செல்வார்கள், இருட்டின் காரணமாக அவங்க யார் என்று அறியப்பட மாட்டார்கள் பெண்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருப்பார்கள். தொழுது முடிச்சோன்னா ஆம்பளை எல்லாம் அப்படி உட்காருங்க, பெண்கள்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள்.
அப்ப பெண்கள் வந்திருக்காங்கன்னு அதுல இருந்து விளங்குது. அப்படியான சம்பவங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி முன்னாடி ஒருத்தர் சின்ன பையனை பிடிச்சி இமாமாக்கி விட்டாங்க. அவருடைய ஆண்களுக்கெல்லாம் Dress கம்மியா இருந்த ஒரு காலம். இந்த மாதிரி சட்டை வேட்டி அதுக்கு உள்ளுக்கு ஜட்டி பனியெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. சும்மா ஒரு துண்டு சுத்திக்கிட்டு தொழுகிட்டு இருப்பாங்க. பின்னாடி பெண்கள் தொழுகிறாங்கன்னு வைங்களேன், ஆம்பளைங்க குனிகிறது போக்குறதெல்லாம் பெண்களுக்கு சில விகாரமா உங்களுக்கு தான் துணியே இருக்கு. அவர் குனிவாரு, பெண்கள் பின்னாடி எழுந்திருச்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு விகாரமா இருக்கும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன கட்டளை போட்டாங்க, பெண்களை நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது சஜிதாவுல முடிச்சு அல்லாஹ் பண்ண எந்திரிச்சிடாதீங்க, நீங்க கொஞ்சம் லேட்டா எந்திரிங்க. ஆம்பளை எல்லாம் அப்படி அத்தையாத்திர உட்கார்ந்த பிறகு நீங்க எந்திரிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. பின்னாடி இருந்து அவங்க முன்னாடி ஆம்பளைல ஒரு விகாரமா பாத்துருப்பாங்க. Dress இல்ல, ஒழுங்கான Dress இருந்தா இந்த காலத்துக்கு தேவையில்லை. அந்த காலத்துல ஆண்கள் அணிந்திருந்த Dress பின்னாடி உள்ள ஆளுக்கு பார்க்க தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு தான் வறுமையின் காரணமாக, பற்றாக்குறையின் காரணமாக அப்படி நடந்து கொண்டார்கள். அப்ப இதெல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி என்பதற்கு இதெல்லாம் பெரிய சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் வேகமா பெருசா தொழு வைக்கணும்னு வருவேன், ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டுரும், உடனே தொழுகை சுருக்கிடுவேன். என்னடா இந்த குழந்தைய தாய் கூட்டு வந்திருக்கா பள்ளிவாசலுக்கு, அந்த குழந்தை அழுவும் போது தாயுடைய மனசு பாதிக்கப்படும், அந்த அம்மாவுடைய மனசு பாதிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நீட்டி தொழ வேண்டும் என்று வந்த நான் சுருக்கமாக அந்த தொழுகையை தொழுது விடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஏராளமான ஆதாரங்களும் சான்றுகளும் நமக்கு காண கிடைக்கிறது. இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா கட்டளை போடுறாங்க, லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவார்கள் ஆனால் நீங்க தடுக்கக்கூடாது. தடுக்கக்கூடாது என்பது கணவன்மார்களுக்கு பொருந்தும், ஜமாத் நிர்வாகிகளுக்கு பொருந்தும், ஊர் தலைவர்களுக்கு பொருந்தும், ஆட்சியாளர்களுக்கு பொருந்தும். எவனும் தடுக்கக்கூடாது. மனைவியை புருஷன் தடுக்கக்கூடாது, தாயை மகன் தடுக்கக்கூடாது, மகளை தந்தை தடுக்கக்கூடாது, பள்ளிவாசல் நிர்வாகிகள் வரக்கூடிய மக்களை தடுக்கக்கூடாது, பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்க எவருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தடுத்திருக்கும் பொழுது எப்படி தடுக்கிறாங்க, அதாவது தடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறார்கள், பெண்கள் பள்ளிக்கு வர்றதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இதுல பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்க மனைவி பள்ளிவாசலுக்கு போற பிடிக்கல, நீ போகக்கூடாதுங்கிறார். போகக்கூடாது அவர் நேரடியா சொல்லாம அதை பல சூசகமா சில ஆட்கள்கிட்ட இந்த பொம்பளை சொன்னா கேட்க மாதிரி பள்ளிவாசல் போயிட்டு இருக்குது இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, அவரு தன் மனைவி போறதை பத்தி சில ஆட்கள்கிட்ட விமர்சனம் பண்றாரு. யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது விமர்சனம் பண்ண கூடாது, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கும் பொழுது விமர்சனம் பண்ண கூடாது. அப்ப இந்த உமர் ரலியல்லாஹு மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இஷா தொழுகைக்கும் சுபஹ் தொழுகைக்கும் பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழுகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்து சில பேர் கேட்கறாங்க, உமருடைய மனைவி அவர்களே, நீங்க இந்த மாதிரி பள்ளிவாசல் கரெக்டா வந்துடுறீங்களா, தொழுகைக்கு வந்துடுறீங்க, உங்க கணவருக்கு இது பிடிக்காத, நீங்க ஏன் வர்றீங்க? அவர் பிடிக்காம இருந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது பிடிக்கணும்னு சொன்னாங்களோ அது அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கு, உமருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. பாருங்களேன், நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க, நீங்க எதுக்கு வர்றீங்க, உங்க கணவருக்கு பிடிக்காதுல அப்படி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, லீம தஹ்ருஜீன வ கத் தஅலமீன அன்ன உமர யக்ரஹு தாலிக, உமர் இதை வெறுப்பார் என்று தெரிந்து கொண்ட நீங்க எதுக்காக வேண்டி ஜமாத்து பள்ளிவாசலுக்கு வர்றீங்க? பள்ளிவாசலுக்கு வர பிடிக்காது, அவருக்கு இந்த வெளியே அலையிற ஒரு உடன்படாத ஒருத்தர். அப்படி இருக்கும் பொழுது அவரு ஏன் நீங்க வர்றீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பிடிக்காட்டி என்ன தடுக்கணுமா பார்ப்போம். அந்த அம்மா பாருங்க, பிடிக்கலன்னா தடுக்கணுமா பார்ப்போம், அவரு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஏன் தடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி தடுப்பாரு, தடுக்காதீங்க ரசூலுல்லாஹி சொல்லிக்கும் தடுத்துருவாரா, விடுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை மீறிக்கிட்டு அவரை தடுத்தாருன்னா நான் விடுவேனா அப்படின்னு அந்த அம்மா ஒரு போல்ட்டா சொல்லுது. அப்ப தடுத்து பார்த்துருக்காருன்னு விளங்குது, இவங்க போல்ட்டா ஃபைட் பண்ணிருக்காங்கன்னு விளங்குது. தடுத்து பார்க்கட்டும், நான் கேட்க மாட்டேனே, ரசூலுல்லாஹ் தடுக்க கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை இவர் இப்படி தடுப்பாரு என் புருஷன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு மனைவி சொன்னார்கள்ங்கிற ஹதீஸ் புகாரில 900 ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க கூடாதுங்கிறாங்க, உமருக்கு அது பிடிக்கலன்னு வருது. இப்ப நீங்க என்ன எல்லாத்தையும் யாரை பின்பற்ற போறீங்க? இப்ப உமருக்கு பிடிக்கவில்லைங்கிறத பின்பற்றிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாட்டுல என்ன பண்ணிவிட்டீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஓரம் கட்டிவிட்டு அஸ்ஹாபி கண்ணுச்சும் எடுத்துக்கிட்டீங்க. சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள், அதனால என்ன செய்வோம், பொம்பளை எல்லாம் வரட்டா விடாத, பொம்பளைல பள்ளிவாசல் அனுமதிக்காத எல்லாம் ஆக்கிட்டீங்களா இல்லையா? யாரை பின்பற்றீங்க நீங்க? இப்ப இதுதான் பின்பற்றீங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவங்களும் சொல்றாங்க, புகாரில 869 ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இருந்தாங்கன்னு வைங்க, பொம்பளை தடுத்திருப்பாங்க. அவங்க சொல்றா, அந்த காலத்து பெண்கள் ஒழுங்கா இருந்தாங்க, அந்த காலத்து பெண்கள்